சும்மா நல்லா பேசிட்டு எப்படி விருப்பம் சொல்ல முடியும்? ஏய், விருப்பம் என்ன பண்ண முடியும்? அப்போ 2-3 வருஷம் பேசினதுல என்னவா? இதெல்லாம் சும்மா கதடா. வீட்டுல அவளுக்கு வேற மாப்பிள்ள பாத்துருப்பாங்க, அதான் எனக்கு கழட்டி விடுறா. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லனா. அவர் என் கூட வேலை பார்த்தாரு, நான் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுவேன். அதை வச்சு அவரை பிடிக்கும் நான் அவரா நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? இல்ல இவருக்கு நான் வசதியா இல்ல, அதான் பிரச்சனை. நான் என்னைக்காவது உங்ககிட்ட வந்து உன்னை விரும்புறேன்னு சொல்லிருக்கேனா? சொல்லுங்க, சொல்லிட்டாங்களாடா? இல்லனா நான் ஒரு நாளும் அவர்கிட்ட லவ் பண்றேன், அவரை பிடிச்சிருக்குற நான் சொன்னதே என்ன. ஆனா நான் விரும்பினா எனக்கு எப்படி நான் தெரியும்? ஆஹா, இது நம்ம சிச்சுவேஷன் மாதிரியே இருக்கு. நான் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? நீ சொன்னா இதெல்லாம் சரி வராது, நான் உடனே சொல்லிட்டேன்ல. ஏன் சரியா வராது? ஏன்னா எனக்கு வசதி இல்ல, அதானே காரணம். மச்சா, இப்ப வசதியான பொண்ணுடா, நல்ல காலேஜ்ல படிச்சுட்டு கேம்பஸ்ல செலக்ட் ஆகி வேலைக்கு வந்தோம். நான் கஷ்டப்பட்டு தட்டி தடுமாறி என் வாழ்க்கையை கூட வந்து பார்த்த மாதிரியே சொல்றியட. அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் இவர்கிட்ட இத்தனை நாளா பேசுறேன், எனக்கு அவர் மேல அப்படி ஒரு எந்த எண்ணமும் வந்தது இல்ல. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல இன்னும் கல்யாணம் எல்லாம் பிக்ஸ் பண்ணல, மாப்பிள்ள பாத்துட்டு தான் இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா எனக்கு இவர் மேல அந்த மாதிரி ஒப்பீனியன் வந்ததே இல்ல. இவரோட டேஸ்ட் வேற, என்னோட டேஸ்ட் வேற. எங்களுக்குள்ள காமனா எதுவுமே இல்ல. எங்கேயுமே நான் இவர்கிட்ட இம்ப்ரெஸ் ஆகவே இல்லை. ஒரு ஃப்ரெண்டா எனக்கு இவர் ஓகே, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்குலாம் நான் யோசிக்கவே இல்லை. எனக்கும் என் வாழ்க்கையை பத்தி ஒரு ட்ரீம் இருக்கும்ல, என்ன மாதிரி ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணணும், அவர் கேரக்டர் எப்படி இருக்கணும்னு நானும் சிலதெல்லாம் யோசிச்சு வச்சிருப்பேன்ல. அது இதுலயுமே சதீஷ் வரலையம்மா. இல்லனா எனக்கு பொய் சொன்னா குடிக்கவே பிடிக்காது. நீங்க ராய் தொடர்ந்தாலே போய் தான் சொல்வீங்க. ஏய், சொல்லிட்டு ஓடுறா. நீங்க சொல்லுங்க, எனக்கு காமா இருக்க ஆளை மட்டும் தான் பிடிக்கும். நீங்க அப்படிலாம் இல்லவே இல்லையே. நான் ஒண்ணு சொன்னா நீங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்ட ஏதேதோ பண்ணுவீங்க. பத்தெல்லாம் எனக்கு டென்ஷன் தான் ஆகும். நீங்க ஃப்ரெண்டா எனக்கு ஓகே, அதுக்கு மேலாம் எனக்கு எதுவும் தோணல. அப்புறம் எப்படிங்க லவ் பண்ண முடியும்? பாத்தியாரா, பாத்தியா, நான் லவ் பண்றேன்னு சொன்னது ரெண்டு இப்படிதான் பேசிட்டு இருக்கா. எனக்கு என்னடா குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். இப்ப போய் சொல்றான் மச்சான், இது காரணமே இல்ல. டேய், கொஞ்சம் பொறுமையாடுற. சிஸ்டர், நீங்க சொல்லுங்க, லவ் பண்றது சரியா? நீங்க ஒரு பொண்ணு தானே, சொல்லுங்க சிஸ்டர். நான் அவளை நல்லா பாத்துப்பேன், அவளை சின்சியரா லவ் பண்றேன். என்ன ஏன் வேண்டாம்னு சொல்லணும்? நான் என்ன சொல்றது, இது உங்க லைஃப், நீங்க தான் முடிவு பண்ணணும். இல்ல சிஸ்டர், இப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு வேலை சோழம் என்னோட நிலைமையில இருக்கா, உங்களை விரும்புறேன்னு சொல்லலாம், உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்? நான் இந்த பொண்ணு சொன்ன மாதிரி தான் சொல்லியிருப்பேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போற வரை எப்படி இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான் இருக்கும்ல. அப்படி இருக்கிறவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இவங்க உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க, அதுக்காக இவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் அர்த்தமே. நீ உங்களை ஃபோர்ஸ் பண்றீங்க. சாரி, நீங்க என்ன கேட்டதாலதான் சொல்றேன். இப்ப சோழனை என்கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணா எனக்கு பிடிக்காதுதான். எனக்கு பிடிச்சா நானே சொல்லக்கூறேன். பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறதுக்கெல்லாம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கூறியுமா? நீங்க என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. பிடிச்சிருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதோட விட்டுருங்க. இன்னைக்காவது அப்படி அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க வந்து சொல்ல போறாங்க. அப்படி அவங்க சொல்லவே இல்லைனாலும் விட்டுருங்க ப்ளீஸ். ஃபோர்ஸ் மட்டும் பண்ணாதீங்க. கல்யாணங்கிறது கம்பல்ஷன்ல வரக்கூடாதுங்க. இவங்களா ஒரு நாள் உங்ககிட்ட வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா அப்ப ப்ரொசீட் பண்ணுங்க. இப்ப இதெல்லாம் விட்டுலாமே. உங்க சொல்ற மாதிரி எனக்குமே போய் சொன்னா பிடிக்காது. யோசிக்காம பேசுறவங்க, யோசிக்காம நடந்துக்கிறவங்க, ஏமாத்துறவங்க, இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்னால இந்த பொண்ணோட நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. கல்யாணம்னு வரும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப தொந்தரவா இருக்கும். சாரி, நான் நிறைய பேசுறேன், என்ன மன்னிச்சிருங்க. சாரி, சொல்லுங்க. போஸ்ட்ல பண்ணாத அந்த பொண்ணுதான் பிடிக்கலன்னு சொல்றதில்ல. பிடிக்காதவங்க போஸ்ட் பண்ணி நீ சந்தோஷமா இருக்க முடியாது. அவங்கள பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விடு. நான் உங்ககிட்ட போன் பண்ணி அப்பமா பேசுறேன். சரி மச்சான், நாங்க வரண்டா. சரி, அப்புறம் பாட்டு சிஸ்டர் தயவு செஞ்சு சொல்லிட்டாது சொல்லலாம். சதீஷோட நிலைமை தான் மோனாலுமே. இப்ப சொன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அவ வேற, நீ வேற. அத தெளிவா சொல்லாம சொல்லிட்டேன். அவளுக்கு என்னைக்காவது கிடைக்கும், அப்போ அவளா வந்து சொல்லட்டும். பேசாம அமைதியா. ஆமா, நீங்க ஏதோ பேசலாம்னு சொன்னீங்க. என்ன பேசணும்னு சொன்ன? ஏதோ சொல்ல தானே நீங்க என்ன கூட்டு வந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல, கூட இல்ல. ஹலோ, ஆபீஸ்ல இருந்து பேசணும் கூட்டு வந்துட்டு இப்ப ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. அது
நாளைக்கு நம்மள கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க.